புத்தர் சொன்ன 20 வாழ்க்கை பாடங்கள். நாளைய தினத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். இன்றைய நாளை முழுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு, அதை அர்த்தமாய் வாழுங்கள். புத்தர் கூறுகிறார், நம்ம எப்போதுமே நாளைக்கு என்ன நடக்கும்னு நினச்சி இன்னைக்கே கவலைப்படக்கூடாது. நாளைய நாள் நமக்கு இருக்கா இல்லையானே தெரியாது. நம்ம இன்றைய நாளை நம்மளுடைய கடமைகளெல்லாம் சரிவர செஞ்சு, நம்மளுடைய வேலைகளெல்லாம் சரியாக செஞ்சு முழுமையாக வாழணும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம அர்த்தமுள்ளதாக வாழணும். நல்ல எண்ணங்கள் நன்மை தரும், தீய எண்ணங்கள் துன்பத்தை உருவாக்கும். உங்கள் மனதை தூய்மையாக வைத்தால் வாழ்க்கை சீராகும். நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் செயல்பாடாக வெளியே வரும். நல்ல எண்ணங்களை நினைக்கிறப்பந்தான் நம்மளுடைய செயல்பாடும் நல்ல விதமாக இருக்கும். தீய எண்ணங்களை நினைக்கிறப்போ நம்ம செயல்பாடுகளும் தீயதாகவே இருக்கும். அது நமக்கு துன்பத்தை தான் உருவாக்கும். அதனால் நம்ம எப்போதுமே நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களையே நம்ம நினைக்கிறப்போ நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். நீரிலிருந்து கற்றுக்கொள், ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இரைச்சல் எழும். ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும். புத்தர் கூறுகிறார், எப்போதுமே ஆழமில்லாத தண்ணீர் பரப்பில் அலை அடிச்சிட்டே இருக்கும், இரைச்சல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆழ்கடல் எப்போதுமே அமைதியாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசையும் எப்போதுமே அமைதியாகவே வச்சுக்கணும். நிறைய நினைவுகளெல்லாம் சேர்த்து வச்சு குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு நிம்மதி தான் இல்லாமல் போகும். நல்லவனாய் இரு, ஆனால் அதை நிரூபிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. நம்ம எப்போதுமே நல்ல விஷயங்களை மட்டும் செஞ்சு நமக்கு நாமே நல்லவங்களாக இருக்கும்போது அதை மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம நல்லவங்கிறத நம்ம நல்ல செயல் செய்ய செய்ய மற்றவங்களே கொஞ்ச காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க. மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். மன்னிக்க தெரிந்தவருக்கு நிம்மதியான வாழ்வு உறுதி. ஒருத்தங்களை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப மன தைரியம் வேணும். அந்த மாதிரி ஒருத்தங்களை நம்ம மன்னிக்கிறப்போ நமக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும். நம்ம அவங்கள மன்னிக்கிறதுனால அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்கள மாற்றிக்குவாங்க. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அன்பு என்பதே வலிமை, அது பகைவரையும் மாற்றும். பிறரை நேசிக்க தெரிந்தால் உங்களது மனம் உயர்வடையும். எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலம் அல்ல, நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பலம். அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. கோபம் உங்களையே எரிக்கும் நெருப்பு, அதை தாங்கினால் நீங்களே வெந்து போவீர்கள். கோபத்தை விட்டுவிடுங்கள், அமைதி உங்கள் நண்பராகும். பகையை பகையால் தணிக்க முடியாது, அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும். நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். எண்ணம் தூய்மையாக இருந்தால் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை பின்தொடரும். தவறு செய்தவர்களை மன்னித்து விடு, ஆனால்
அவர்களை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாளாக இராதே. நல்ல எண்ணங்களை விதையுங்கள். அப்போதுதான் அது நல்ல வாழ்க்கையை கனியாகத் தரும். காணும் அனைத்தையும் நேர்மறையாக யோசிக்க முயற்சி செய். ஏனென்றால் உன் மனமே எல்லா செயலுக்கும் காரணம். நீ எதை சிந்தனை செய்கின்றாயோ அதுவாகவே மாறுவாய். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கில்லை, நிராகரித்தவருக்கே என்பதை நீ புரிந்து கொள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் ஆன்மா உங்களுடன் பேசத் தொடங்கும். எதுவும் நிரந்தரமில்லா உலகில் கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலைப்படாமல் கடந்து வர பழகு. வாழ்க்கை அழகாகும்.